வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க அந்த சில பல முக்கியமான செய்திகள் என்னென்ன, ஸோ இதை பற்றின ஒரு முழுமையான தகவலை தான் வீடியோவின் வாயிலாக நாம் பார்க்க போகிறோம். மக்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி இந்த டெட் தேர்ச்சியுடைய மதிப்பெண்களுடைய முறைகள், ஸோ எத்தனை பேர் பார்த்தீங்கன்னா இதுவரை டெட் தேர்ச்சி ஆகியிருக்காங்க, எவ்வளவு ஆண்டு வாரியாக ஒவ்வொரு ஆண்டு வாரியாகவும் அந்த டெட் தேர்ச்சி பெற்றவர்களுடைய மதிப்பெண்கள் மாற்றப்பட்டு வருகிறது. இது நீங்களே செக் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த டீச்சர்ஸ் உண்டான எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டோடைய தற்சமயம் புதிய அப்டேட்டான லிஸ்ட் அவுட் பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் 13/2/2026 படி பள்ளிகள் பணிபுரியும் ஆசிரியர்களுக்கு ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 1 4, தாள் 2 5 7 ஆகிய நாட்களில் நடைபெற்றது. தேர்வு தாள் 1 222 மையங்களில் 51,535 ஆசிரியர்களும், தாள் 2ல் 633ல் 1,60,000 ஆசிரியர்களும் தேர்வு எழுதினர். தேர்வில் தாள் 1 மற்றும் தாள் 2 சார்ந்த வினாக்கள் சற்று கடினமாக கேட்கப்பட்டுள்ளதாக தேர்வில் பங்கேற்ற ஆசிரியர்கள் தெரிவித்ததாக தினசரி பத்திரிகைகள் வெளியாகியிருக்கிறது. இந்த தேர்வு வினாத்தாள் சார்ந்த விவரங்கள் பின்வருமாறு தெரிவிக்கப்படுகிறது. பணிபுரியும் ஆசிரியர்களுக்கான தகுதி தேர்வு சார்ந்த 2013/2/2026 நாளிட்ட அறிவிக்கை, பக்கம் எண் 3 இன் ஸ்ட்ரக்சரல் கண்டென்ட். இந்த கீழ் வழங்கப்பட்ட பாடத்திட்டங்கள் அனைத்தும் NCERT வழிகாட்டுதலின்படி உள்ளடக்கிய அனைத்து நிலை. ஸோ என் 181 பள்ளிக்கல்வி துறையில் 110க்கு மேலே சீட்டு துறை 15/4/2021 இது நடக்கும். ஸோ இதன்படியும் மாநில கல்வியியல் துறையில் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி துறையில் நிறுவனத்தால் வழங்கப்பட்ட பாடத்திட்டத்தின் அடிப்படையிலும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளன. ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த குறிப்பாக 1/1/2026க்கு என் பக்கம் 3 தலைப்பு 4 கீழ் கொடுக்கப்பட்டுள்ள தாள் 1 சார்ந்த பாடத்திட்டம் சார்ந்த புத்தி பகுதி எல்லாமே. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழக பள்ளி கல்வித்துறையில் மிக மிக முக்கியமானது SMCயுடைய பள்ளி மேலாண்மை குழு கூட்டம். ஸோ 100% மாணவர் சேர்க்கை மற்றும் இடைநிற்றல் இல்லா பள்ளி ஜீரோ டெர்புட் எல்லைக்குட்பட்ட அனைத்து வயது பள்ளி குழந்தைகளும் பள்ளியில் சேர்க்கப்பட்டுள்ள என்பதை ஆய்வு செய்து பள்ளிக்கு வராத அல்லது பள்ளியை விட்டு விலகிய குழந்தைகளை அடையாளம் கண்டு மீண்டும் பள்ளியில் சேர்ப்பதற்கான நடவடிக்கை தொடங்கியாச்சுங்க. ஸோ எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி காலேஜ் டிஆர்பி. ஸோ காலேஜ் டிஆர்பி வழக்கு மற்றும் 2026 பட்ஜெட் எதிர்பார்ப்புகள். ஸோ ஆகஸ்ட் 4ஆம் தேதி வரை விசாரணை தள்ளி வைக்கப்பட்டாங்க. நீதிமன்றத்தில் அடுத்த கட்ட விசாரணை நடைபெறும்போது அதுவரை சான்றிதழ் சரிபார்ப்பு, CV உள்ளிட்ட எந்த நடவடிக்கையுமே கூடாது அப்படின்ட்டு காலேஜ் டிஆர்பி முடிஞ்சு போச்சு. பணி நியமனங்களுக்கு இடைக்கால தடை, போஸ்டிங் போட்டாலும் அது இடைக்கால தடை. நீதிமன்ற உத்தரவு, நீதியரசர் முன்மேனி கதிர்குமார் அவர்கள் அடுத்த உத்தரவு வரையில் உதவி பேராசிரியர் பணி நியமனங்கள் செய்யக்கூடாது. தாள் 2ல் பேப்பர் 2ல் மதிப்பீடு குறித்த வழக்குகள் 9 பேர் தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் தாள் 2ல் முழுமையான மதிப்பீடு செய்யப்படவில்லை என உத்தரவிடப்பட்டுள்ளது. ஸோ இதே வழக்கின் முக்கிய அம்சமாக உள்ளது. அடுத்தடுத்த தகவல்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 2026ல் பள்ளி கல்வித்துறைக்கு ஒரு பெரிய பட்ஜெட் ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. ஸோ இந்த பட்ஜெட் அடிப்படையில் 2026ல் மக்களுக்கு பார்த்தீங்கன்னா நன்மை நடக்கும். ஜூலை 2ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை முதலமைச்சர் ஆலோசனை செய்ய இருக்காது. முதலமைச்சர் துறை ரீதியான அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளிடம் பட்ஜெட் குறித்து முதலமைச்சர் ஆலோசனை நடத்தி ஆசிரியர்களுடைய காலி பணியிடங்கள் வரும். ஸோ பள்ளி கட்டமைப்பு, ஸ்மார்ட் கிளாஸ் ஆய்வகம் மற்றும் மேம்பாடு, ஆசிரியர்களுக்கான புதிய அறிவிப்புகள் எதாக இருந்தாலும் ஆசிரியர்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக அறிவிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பட்ஜெட் தாக்கல் காலம் மாத தொடக்கத்திலேயே 2024 ஆக உங்களுக்கு பட்ஜெட் கொடுக்க முடியாது. ஸோ தமிழகத்தில் பள்ளி கல்வித்துறை சம்மந்தப்பட்ட செய்திகள் அனைத்தும் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் சேனலோட நான் நன்றி, வணக்கம்.